ஹாய் அனைவருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்யணும்னு பாத்துடலாங்களா? ஒரு கடாய் அடுப்புல வச்சாச்சுங்க. 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்தியாச்சுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5-6 பல்லு பூண்டு தோலோட, 1/4 டீஸ்பூன் குறைவா வெந்தயம் சேர்த்திட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகும் போதே கொஞ்சமா கருவேப்பிலையும் 4-5 வரமிளகாயும் சேர்த்திக்கலாங்க. இது ஃப்ரை ஆகும் போதே நம்ம ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டு இது நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம சாம்பாருக்கு இது சேர்த்திக்கலாம். இன்னைக்கு நான் தேங்காய் இல்லாம தான் செய்ய போறேங்க. இப்போ மண் பாத்திரம் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. 5-6 பல்லு பூண்டையும் சேர்த்திக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப இன்னைக்கு 4 காய்கறி எடுத்துருக்கிறேங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறம் பாத்தீங்கன்னா கேரட். அவரைக்காய் சாம்பாருக்கு சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம காய்கறிகளை சேர்த்திக்கலாம். காய்கறிகளை சேர்த்திட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்ட உடனே தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். முதலே சேர்த்தனா கரைஞ்சிருங்கிறக்காக நான் பின்னாடி சேர்த்திருக்கேன். இப்ப தண்ணி ஊத்திட்டு இந்த காய்கறிகளை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஏன்னா முருங்கைக்காய் வேற லேட் ஆகும். அப்போ முருங்கைக்காய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90% வெந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்திக்கலாம். மசாலா பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தி இருக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப புளிக்கரசை லெமன் சைஸ் புளியை நான் ஜூஸா கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு இடம் நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு சாம்பார். இப்போ ஒரு சுவைக்காக கொஞ்சமா வெல்லம் சேர்த்திருக்கேன். நம்ம ஏற்கனவே பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன், 4 விசில் விட்டு, அதையும் சேர்த்திக்கலாம். இன்னைக்கு நான் துவரப்பருப்பு மட்டும் தான் எடுத்துருக்கிறேங்க, அதுவே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சமா நெய் விட்டாச்சு. நெய் விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஆஹா, திறந்து பார்த்தா நல்ல கமகமன வாசனையோட சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமா மல்லி சேர்த்திக்கலாங்க. கமகமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க கல்யாண வீட்டு சாம்பார். நல்லா சுட சுட சாதத்தோடு பரிமாறினா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.